சார் வணக்கம். ஊரப்பாக்கம் ராகவன் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேன். அதாவது ஆதனூர் வில்லேஜில் ஆல்வின் நகர் எக்ஸ்டென்ஷன், அதில் வந்து ஒரு கிரவுண்டு வடக்கு பார்த்த மாதிரி 3000 ரூபா சொல்கிறாங்க. நல்ல இடம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி ஆதனூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வழியாக போகும்போது அதில் லாஸ்ட்டில் வந்து ரைட்டில் அந்த மணிவாக்கம் போகிறதுக்கு ரைட்டில் ஒரு ரோடு திரும்பும். இது வரைக்குமே ஆதனூர் வில்லேஜில் வரும். நேராக போனால் ஸ்ரீநிகேதன் ஸ்கூலுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடியே வருது. அபி லே அவுட் போட்டு நிறைய வீடுகள் வந்திருக்கு. நல்ல குடித்தண்ணி வசதி உள்ள இடம். அதாவது இங்கேருந்து ஆதனூர்லேருந்து போகும்போது ரைட் சைடு வரும், அங்கே ரூபி டவர்ஸ்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு வரும். ஒரு கிரவுண்டு, நல்ல இடம், வடக்கு பார்த்த மாதிரி. இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், ஐடி நம்பர் சொல்லுங்கள், ஒரு அட்வான்ஸோடு வாங்க. 3000 ரூபா தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஸ்ரீநிகேதன் ஸ்கூலுக்கு பக்கத்துலலாம் 5000, நேற்று ஒருத்தர் ஒரு இடம் காமிக்கிறாரு, 5500 சொல்கிறாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால சொல்கிறாங்கன்றாங்க. இது 3000 ரூபா தான். அதிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த லே அவுட் இருக்குது. நல்ல இடம். ரூபி டவர்ஸ்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு வரும். அதில் ஒரு பெரிய இப்போ ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க, அது பக்கத்தில் வரும். உள்ளே போகணும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், ஐடி நம்பர் சொல்லுங்கள். தயவுசெய்து ஃபேமிலியோடு வாங்க, ஒரு அட்வான்ஸோடு வாங்க. இந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. உடனே வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். இன்னும் உங்கள் அன்புடன் ராகவன் ரியல் எஸ்டேட். நன்றி, வணக்கம். இடம் வாங்கினீங்கன்னா மரம் செடி கொடிகள் வைங்க. இந்த மாதம்லாம் ஃபுல்லாக மழை பெய்ய வேண்டியது. இந்த கிட்டத்தட்ட 25 நாள் போயிடுச்சு. மழை சும்மா ஷவரில் வந்த மாதிரி வருது. மரம் செடி கொடிகள் இருந்தால் தான் வருட பகவான் நமக்கு கருணை காட்டுவார். பூமி வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாதிப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 3 மாதமாக வெயிலினுடைய உக்கிரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தயவு செய்து ஒரு கிரவுண்டுனா ஒரு ஒரு 6-7 தென்னை மரம் வைக்கலாம், வாழை மரம், கொய்யா மரம், எல்லா மரமும் வைக்கலாம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடலாம். அதாவது வீட்டில் இருக்க தாய்மார்கள் அதாவது சீரியலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வேலையில் டைவெர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஒரு 60 நாளோ 90 நாளோ கழித்து அதுக்கு பலன் கிடைக்கும்போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு 10 பவுன் நகை வாங்கி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. அதனால் வந்து தயவுசெய்து மரம் செடி கொடிகள் வைங்க, கண்டிப்பாக வைங்க. நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய பூமியை நல்லபடியாக அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.